இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோஸ் பாகியலட்சுமி சீரியலில் இப்போ தான் வந்து எழிலும் கதிரும் என்ன பண்ணாதான் அக்னி நட்சத்திரத்தில் இந்த பக்கம் கார்த்திக்கும் பிரபுவும் முறைக்கிற மாதிரி வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா விஷயம் அப்படின்னா வந்து கார் இந்த டெம்போ டிராவலர் இடிக்க வந்துச்சாமா, அதனால வந்து அப்போ சண்டையாமா, அதனால கோபமாக இருக்காங்களாமா. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழிலுக்கு கதிருடைய நல்ல மனசை புரியறதும். ஏன்னா அந்த கதையில் ரெண்டு கதையிலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் வந்து இந்த கேரக்டரோட கதிர் தான் அந்த கேரக்டரோட எழில் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு சீரியல் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் கேரக்டர்ஸ். அப்பா வந்து கொஞ்சம் கோவப்படுற, இல்லை வந்து அப்பா வந்து சரியில்லாத ஒரு அப்பாவாக இருக்கிற நேரத்தில் அம்மாவுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு செல்ல பிள்ளை, அதான் அவங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த ரெண்டு கேரக்டரும் ஒரே மாதிரி கேரக்டர் ரெண்டும் மீட் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு நட்பு இதுக்கப்புறம் உருவாகிற இந்த சமயத்தில் இவங்களுடைய அந்த சமைக்கிற விஷயத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கான்ட்ராக்ட் பெரிய கான்ட்ராக்ட் கோமதி ஹெல்ப் பண்ண, கோமதிக்கு வந்து கோயிலுக்கு போகும்போது இவங்க ஹெல்ப் பண்ண, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ராஜி அந்த பையன் கண்ணனோட சேர்ந்து இங்கே ஓடி வந்துட்டாங்க அப்படின்னா இன்னமும் வந்து பயங்கரமான கூத்தாக இருக்கும். அங்கே கோபியிலேருந்து ராதிகாலேருந்து எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே அந்த ராஜியை வந்து காப்பாற்றி கண்ணன்ட்டு காப்பாற்றி எல்லாம் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகளுக்கு பிறகு இப்படியே வீட்டுக்கு போனால் எனக்கு கொண்டு வாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரில, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு ராஜி முடிச்சுட்டு இருக்கும்போது கதிர் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு பேசாமல் நம்ம கழுத்தில் தாடியை கட்டி நம்ம பொண்டாட்டியாக்கி நம்ம கூப்பிட்டு போயிடுவோம், ஐயா பாதுகாப்பை நம்ம கொடுப்போம் அப்படின்னு ஓவர் நல்லவராக முடிவு எடுத்தார்னா, அதுக்கு கூட இருந்து எழில் வேறு சப்போர்ட் பண்ணாருனா தான் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. ஸோ திருப்பி போகும்போது திருச்செந்தூர் வந்து போகும்போது கல்யாணம் முடிச்ச ஜோடியாக போக சரவணன் இருக்கும் போது வந்து ராஜியை கல்யாணம் பண்ணதும், ராஜி வந்து எதிர்த்த வீட்டில் இருக்க பரம எதிரிகளோட வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணதும், அது இல்லாமல் அவங்க வேற வந்து இந்த பக்கம் கொந்தளிக்கிறதுன்னு சொல்லிட்டு மாற்றி பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படின்னு கதை வந்து போக போகுது. ஸோ இந்த ட்விஸ்ட்டுகளுக்குலாம் இப்போ பிறகு பாண்டியன் ஷோ சீசன் 2 டிஆர்பியும் ஏறும், ப்ளஸ் கதையும் இன்ட்ரெஸ்டிங்காக போங்கிறது நம்மளுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக வந்து கதிர் ராஜிங்கிற பேரை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோஸ் பாகியலட்சுமி சீரியலில்